ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே என்னுடைய வாழ்த்தலையும் வணக்கத்தையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆவியின் கனி 2ஆம் பாகத்துக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். பிரியமானவர்களே, கடந்த பாகத்திலே கனி என்றால் என்ன என்று நாம் சிந்தித்தோம். கனி என்பது அதிகமான சத்துக்களின் வெளிப்பாடு, அதிகமான சக்தியின் வெளிப்பாடு என்று நாம் பார்த்தோம். அதாவது ஒரு மரத்துக்கு அதிகமான சக்தி கிடைக்குமானால் அது உயிர் வாழ்வதற்கும் வளர்ச்சி அடைவதற்கும் பிறகு கனி கொடுப்பதற்கும் அந்த சக்தியை பயன்படுத்துகிறது. அதே போல ஒரு விசுவாசி ஆவிக்குரிய சக்தி பெற்று ஆவிக்குரிய போஷாக்கை பெற்று ஆவிக்குரிய நிலையிலே உயிர் வாழ்வதற்கும் வளர்வதற்கும் பிறகு கனி கொடுப்பதற்கும் அதை பயன்படுத்த வேண்டும் என்று நாம் போன பாகத்திலே சிந்தித்தோம். கனி என்றால் என்ன என்று 5 காரியங்களை சிந்தித்தோம். அந்த வரிசையிலே முதலாவது வருவது ஆவியின் கனியோ என்று கிறிஸ்துவை போன்ற குணநலன்கள். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22-23 வசனங்களிலே அவைகளை நாம் பார்த்தோம். இரண்டாவதாக நற்கிரியைகளாகி கனி, கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வருகிறது. மூன்றாவதாக ஆத்ம ஆதாயம், ரோமர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நான்காவதாக உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி, எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஐந்தாவதாக பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கும் உதவி, ரோமர் 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். இந்த 5 காரியங்கள் குறைந்தபட்சம் கனி அல்லது கனிகள் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பிறகு கனி கொடுத்தலின் நிபந்தனைகளை குறித்து நாம் சிந்தித்தோம். யோவான் 15ஆம் அதிகாரத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அவரிலே நிலைத்திருந்தால் மட்டுமே நாம் கனி கொடுக்க முடியும், அவரை அல்லாமல் நம்மால் ஒன்று செய்யக்கூடாது என்று நாம் சிந்தித்தோம். இரண்டாவதாக கர்த்தருடைய வேதத்தை தியானித்தல், 1ஆம் சங்கீதம் 2-3 வசனங்கள். கடைசியாக கர்த்தரையே நம்பிக்கையாக வைத்தல், எரேமியா 17ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களிலே கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் கனி கொடுப்பான் என்று நாம் பார்த்தோம். பிரியமானவர்களே, கனி கொடுத்தலிலே 3 நிலைகளை பார்த்தோம். முதலாவது கனி, பிறகு அதிக கனி, பிறகு மிகுதியான கனி. கனி கொடுக்கிற விசுவாசிகள் அதிக கனிகள் கொடுக்கும்படி பிதாவானவர் சுத்தம் பண்ணுகிறார். பிறகு அதிக கனிகளை கொடுக்கிற விசுவாசிகள் மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இதை நாம் கடந்த பாகத்திலே சிந்தித்தோம். இன்றைய தினத்திலே ஆவியின் கனியோ, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22-23 வசனங்களை வாசித்து இந்த நாளுக்கான செய்தியை நான் தொடர விரும்புகிறேன். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் மாம்சத்தின் கிரியைகள் 5ஆம் அதிகாரம் கலாத்தியர் 19-21 வசனங்கள் வரை 17 காரியங்களை சுட்டி காண்பித்தார். பிறகு ஆவியின் கனியோ என்று 5ஆம் அதிகாரம் கலாத்தியர் 22-23 வசனங்களிலே 9 காரியங்களை சொல்லுகிறார். அந்த வரிசையிலே முதலாவது வருவது அன்பு. முதலாவது அன்பின் வரையுறை. ஒரு வேத அகராதி அன்பை இப்படியாக வரையறுக்கிறது: தன்னலமற்ற, உண்மையான மற்றும் பரிவு மிகுந்த நோக்கமும் மற்றொருவருக்கான அர்ப்பணிப்பும். அதாவது சுயநலமற்ற, உண்மையான, பரிவு நிறைந்த மற்றவர்களுக்கான அர்ப்பணிப்பு என்று வேத அகராதி சொல்லுகிறது. பிரியமானவர்களே, வேதத்திலே அன்பு என்ற வார்த்தை அதிகமாய் வருகிறது. பழைய ஏற்பாட்டிலும் அதிகமாய் வருகிறது, புதிய ஏற்பாட்டிலும் அதிகமான வார்த்தைகள் வருகின்றன. பழைய ஏற்பாட்டை குறித்து நான் இப்பொழுது உங்கள் மத்தியில் சிந்திக்க போகிறதில்லை. புதிய ஏற்பாட்டிலே சில கிரேக்க வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. அதிலே முதலாவது வருகிறது
அகாப்பே என்ற வார்த்தை. அது தெய்வீக அன்பை குறிக்கக்கூடிய வார்த்தை. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், தியாகமான, நிபந்தனையற்ற, மற்றவர்களின் நலனை நாடும். அதாவது இதுதான் கிறிஸ்து நம்மேல் வைத்திருக்கிற அன்பு, தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பு. யோவான் 3:16 தேவன் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லும்போது, தேவன் இப்படிப்பட்ட உயரிய அன்பைத்தான் உலகத்தின் மேல் காண்பித்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட போது, நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்று சொன்னார். அவரும் கூட இதே வார்த்தை தான் பயன்படுத்தி இருக்கிறார். ரோமர் 5:8 கிறிஸ்துவின் அன்பை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது இதே வார்த்தையை பயன்படுத்துகிறார். இந்த வரிசையில் 2வது வார்த்தை ஃபீலியா என்பது. இது சகோதர அல்லது நட்பின் சிநேகம். இது எபிரேயர் 13:1 சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவது என்று நாம் வாசிக்கிறோம். அங்கே இந்த ஃபீலியா என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 3வது ஸ்டார்கே. இது குடும்ப அன்பை குறிக்கிற வார்த்தை. ரோமர் 12:10 பவுல் சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள் என்று சொல்லுகிறார். பட்சமாயிருங்கள் என்ற வார்த்தைக்கு இந்த ஸ்டார்கே என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. குடும்ப உறவிலே நாம் எல்லாரும் தேவனுடைய குடும்பமாக இருக்கிறோம். ஒரே குடும்பத்தாரை போல நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்று பவுல் அங்கே கட்டளையிட்டிருக்கிறார். இந்த வரிசையில் 4வது வார்த்தை ஈரோஸ் என்பது. இது காதலை குறிக்கக்கூடிய வார்த்தை. இது பாலுறவுக்கு அடுத்த ஒரு அன்பு, கணவன் மனைவிக்கு இடையே காணப்படுகிற ஒரு நெருக்கமான அன்பை குறிக்கிற வார்த்தை. இது புதிய ஏற்பாட்டிலே பயன்படுத்தப்படவில்லை. என்ன சகோதரரே, அன்பை குறித்து அதிகமான வரையறையும் கிரேக்க வார்த்தைகளையும் சொன்னீர்கள் என்று நீங்கள் ஆச்சரியப்படலாம். பிரியமானவர்களே, அன்பு என்றால் என்ன என்பதை நாம் புரிந்து கொண்டால்தான் அன்புக்கு நாம் கீழ்ப்படிய முடியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்பை குறித்து அதிகமாக கட்டளையிட்டிருக்கிறார். மத்தேயு 22 37 முதல் 39 இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. பிரியமானவர்களே, தேவனாகிய கர்த்தரிடத்தில் முதலாவது அன்பு கூற வேண்டும். இதுதான் முதலாவது பிரதான கற்பனை, கட்டளை. 2வது, உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இந்த 2 கட்டளைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுவதும் அடங்கியிருக்கிறது என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சொன்னார். பிறகு புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புதிய கற்பனையை கொடுத்திருக்கிறார். அது யோவான் 13:34-35 வருகிறது. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். பிரியமானவர்களே, யோவான் 13 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புதிதான கட்டளையை கொடுத்தார். அதனுடைய பயன் என்ன என்றும் அவர் சொல்லியிருக்கிறார். புதிதான கட்டளை என்றால் என்ன? பழைய ஏற்பாட்டிலே உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்று சொன்னார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட அன்பை கூர்ந்தார் என்றால், அகப்பே என்ற அன்பினாலே நம்மிலே அன்பு கூர்ந்தார். அது எப்படிப்பட்ட அன்பு? தியாகமானது, நிபந்தனையற்றது, மற்றவர்களுடைய நலனை நாடக்கூடியது. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
நாம் பாவிகளாய் இருக்கையில் நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் என்று நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய உயரிய நலனில் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். நாம் பாவிகள், நம்மை தேவன் தண்டித்திருக்க வேண்டும். ஆனால் பாவியினுடைய உயரிய நலனில் தேவன் அக்கறை கொண்டார். அதனாலே அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உலகத்தில் அனுப்பி பாவிகளாகி நம்முடைய இடத்திலே அவர் மரிக்கும்படியாக செய்தார். அந்த மரணத்தின் மூலமாக நாம் பரலோகம் செல்ல முடியும். அதுதான் நமக்கு தேவன் அருளுகிற உயரிய நலன். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட அன்பினாலே நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்ற புதிய கட்டளையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிறார். பிறகு மத்தேயு 5ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்திலிருந்து 48ஆம் வசனம் வரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சத்துருக்களையும் சிநேகியுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அங்கேயும் கூட தேவனுடைய அன்பைத்தான் ஆண்டவர் சுட்டி காண்பிக்கிறார். தேவன் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். நீங்களும் அப்படியே உங்கள் சத்துருக்களை சிநேகிக்க வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கட்டளையிட்டிருக்கிறார். பிரியமானவர்களே, புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டுமல்ல, அப்போஸ்தலனாகிய பவுல் அதிகமாக அன்பை குறித்து பேசியிருக்கிறார். விசேஷமாக 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் முழுவதிலும் அன்பை குறித்தே அவர் பேசுகிறார். அங்கேயும் கூட அகாப்பே என்ற வார்த்தையைத்தான் அவர் பயன்படுத்தி இருக்கிறார். கொரிந்து பட்டணத்து விசுவாசிகள் ஆவிக்குரிய வரங்களில் அதிக வாஞ்சை காட்டினார்கள். வாஞ்சை காட்டுவதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் அவர்கள் பகட்டாய் தோன்றுகிற, தங்களை கௌரவப்படுத்துகிற, தங்களை பெருமைப்படுத்துகிற வரங்களை அதிகமாக நாடினார்கள். அதனாலே பவுல் என்ன சொன்னார்? மிக சிறந்ததை உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன் என்று சொல்லி அன்பை குறித்து அவர் முழு அதிகாரத்திலும் பேசுகிறார். நான் மனுஷர் பாஷைகளை பேசினாலும் தூதர் பாஷைகளை பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஓசையிடுகிற கைத்தாளத்தை போலவும் சத்தமிடுகிற வெண்கலத்தை போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசம் எனக்கு இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்க கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பயன் ஒன்றும் இல்லை என்று அன்பினுடைய அவசியத்தை குறித்து பேசுகிறார். அன்பு இல்லாவிட்டால் எந்த வரத்தினாலும் ஒரு பயனும் இல்லை என்று பவுல் சொல்லுகிறார். எப்படி ஒரு எண் இல்லாமல் வெறும் 0, 1 கோடி 0 போட்டாலும் 0ஆகவே இருக்கும். ஆனால் இந்த 0த்திற்கு முன்னாலே ஒரு எண் வருமானால் அதுதான் அந்த 0த்திற்கு மதிப்பை கொடுக்கிறது. அதே போல நமக்கு ஆவிக்குரிய வரங்கள் பல இருந்தாலும் அன்பு இல்லாவிட்டால் ஒரு பயனும் இல்லை, நாம் ஒன்றும் இல்லை என்று பவுல் சொல்லுகிறார். பவுல் அன்பினுடைய அவசியத்தை அங்கே வலியுறுத்தி பேசுகிறார். பிறகு ரோமர் 12ஆம் அதிகாரத்திலே விசுவாசிகள் நடைமுறை வாழ்க்கை குறித்து பவுல் பேசும்போது அன்பினுடைய அவசியத்தை குறித்து அவர் பேசினார். ஒருவரோடு ஒருவர் உள்ள உறவிலே, நமக்கும் மற்றவர்கள் மற்ற அவிசுவாசிகளுக்குள்ள உறவிலே, நமக்கும் நம்முடைய சத்துருக்களுக்கும் இடையே இருக்கிற உறவிலே அன்பு வெளிப்பட வேண்டும் என்று பவுல் பேசினார். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களிலே ஆவியின் கனியை குறித்து பேசும்போது அதிலே முதலாவது வருகிற கனி அன்புதான். பிறகு அன்பின் அப்போஸ்தலன் என்று அழைக்கப்படுகிற யோவான் அன்பை குறித்து அதிகமாக பேசியிருக்கிறார். யோவான் தன்னுடைய சுவிசேஷத்திலே அதிகமாக அன்பை குறித்து பேசியிருக்கிறார். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 16 முதல் 18 வசனங்களிலும் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 7 21 வசனங்களிலே அன்பினுடைய அவசியத்தை குறித்து அதிகமாக அவர் பேசிக்கொண்டு போகிறார். இப்படி புதிய ஏற்பாடு முழுவதும் அன்பினால் நிறைந்திருக்கிறது. இன்னும் பழைய ஏற்பாட்டிலே அநாதி சிநேகத்தால் நான் உங்களை சிநேகித்தேன், காருண்யத்தால் உங்களை இழுத்து கொண்டேன் என்று தேவன் தன்னுடைய அன்பை குறித்து பல்வேறு வார்த்தைகளை பயன்படுத்தி வெளிப்படுத்தி இருக்கிறார். கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற நாட்களிலே
நாம் இந்த அன்பை குறித்து அதிகமாக சிந்திப்போம். இன்றைய தினத்திலே அன்பினுடைய முன்னுரை குறித்து மட்டுமே நாம் சிந்தித்திருக்கிறோம். நாம் ஆவியானவரால் நிரப்பப்படும் போது, ஆவியானவரால் கட்டுப்படுத்தப்படும் போது மட்டுமே ஆவியின் கனி நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படும். என்ன அல்லாமல் உங்களால் ஒன்று செய்யக்கூடாது என்று சொன்னார். நாம் ஆண்டவரிலே நிலைத்திருப்போம், ஆண்டவருடைய வசனங்களை தியானிப்போம், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே நம் நம்பிக்கையாய் கொண்டிருக்கும் போது ஆவியின் கனி கொடுப்பது மட்டுமல்ல, அதிகமான கனி கொடுப்போம், மிகுந்த கனி கொடுப்போம். அதன் மூலமாக பிதா மகிமைப்படுவார். இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ ஆண்டவர் எனக்கும் நம் அனைவருக்கும் கிருபை தருவாராக. ஆமேன்.